Hey all, welcome back to my channel Need Two Needles. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா types of bryophytes. So last வீடியோல வந்துட்டு clear-ஆ bryophytes and introduction to bryophytes and about its reproduction எல்லாமே பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஸோ இந்த செஷன்ல liverworts and mosses டீல் பண்ணலாம். So coming to liverworts, they usually grow in moist, shady habitats such as bank of stream, marshy ground, damp soil, bark of trees, and deep in the wood. As I said, ஒரு மாதிரி damp, moist, humid areasல தான் ஜென்ரலா நமக்கு யாரு grow ஆவாங்க bryophytes. ஸோ bryophytes-ஓட subdivision liverworts-உம் அந்த மாதிரி பிளேசஸ்ல தானே grow ஆக முடியும். ஸோ these are the areas that in which liverworts does grow. Then their plant body is thalloid-ஆ இருக்க போகுது. Example, Mercantia. சேம் நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் டேலஸ் பாடி ஆர்கனைசேஷன் தான் பயோஃபைட்ஸ்க்கும் இருக்க போகுது. பட் வாட் ஆர் த டிஃபரன்சஸ் அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தாதான்ப்பா இந்த வீடியோ புரியும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் தட். Their plant body is thalloid. Example of liverworts is Mercantia. Then thallus is dorsiventral and it is closely oppressed to the substratum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thallus is dorsiventral is nothing but என்ன சொல்லியிருந்தேன் dorsiventral அப்படின்னா என்ன like this you can imagine a ground or a soil over here அதுல ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷன்ல ஒரு தாலஸை வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் dorsiventral அப்படின்னு சொல்லுவோம். what is see take your hand. so இந்த பார்ட் வந்துட்டு dorsum surface, இந்த பார்ட் தான் வென்ட்ரல் சர்ஃபேஸ். ஸோ அந்த பாமஸ் இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறது தான் டார்சி வென்ட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் இட் இஸ் க்ளோஸ்லி அப்ரஸ் டு த சப்ஸ்ட்ரேட்டம் as we know. Then the leafy members have tiny leaf-like appendages in two rows on the stem-like structure. As I said, bryophytes-க்கு என்ன இருக்கும் leaf-like, root-like, stem-like structures தான் இருக்க போது. No true roots, no true stems, no true leaves as in case of algae. But like structures எல்லாம் யாருக்கு இருக்கும் bryophytes-க்கு இருக்கும். Thus they are saying leafy members எல்லாம் என்ன இருக்க போது leaf-like appendages in two rows on the stem-like structuresல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So coming to dorsiventral structure, dorsal sideல என்ன இருக்குன்னா as far as now you remember gemma cups இருக்கும் and ventral surfaceல rhizoids இருக்கும். What do you mean by rhizoids அப்படின்னா it is root like structure. கெம்மா கப்ஸ்ங்கிறது ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். அதை நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டார்சல் சர்ஃபேஸ்ல என்ன இருக்க போது கெம்மா கப்ஸ் as you can see over here. இதுதான் அந்த கெம்மா கப்ஸ். இது மேல வந்துட்டு கெம்மா கப்ஸ் இருக்கும், கீழ இருந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த சைடு ரைசாய்ட்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? சோ டார்ஜி வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல டார்சல் சைட்ல கெம்மா கப்ஸும் வென்ட்ரல் சைட்ல இருக்க போது ரைசாய்ட்ஸும் இருக்க போகுது. தென் கமிங் டு ரீப்ரொடக்ஷன், asexual reproductionல என்ன இருக்கும்னா it is by fragmentation of thalli or by formation of gemma cups or gemmae அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் thallus-னா see for example fragmentation-னா என்ன அந்த ஒரு பார்ட்டை வந்துட்டு ஃப்ராக்மெண்ட்ஸா கட் பண்ணோம்னா ஈச் ஃப்ராக்மெண்ட் வில் பி டெவலப்டு இன்டு அ நியூ thalli ஆர் நியூ bryophyte டெவலப் ஆகும். அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் பை ஃபார்மேஷன் ஆஃப் கெம்மானா என்ன கெம்மா கப்ஸ். இதுதான் அந்த கெம்மா கப்ஸ். கெம்மானா என்ன இட் இஸ் கிரீன் multicellular as we can see it is green multicellular இருக்கு. it is asexual type of buds that develop in small receptacles called gemma cups on the thalli as you can see in the image. இதுதான் thalli. அதுல gemma cupsங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த gemma cupsகுள்ள யார் இருக்காங்க see as you can see gemma, it is multicellular greenish structures. gemma multicellular greenish asexual buds. These are growing on what gemma cups on the thalli. புரிஞ்சுதாப்பா? thalliல இருக்கிற gemma cups குள்ள யாரு ப்ரொடியூஸ் ஆறாங்க கெம்மா. அந்த கெம்மா யாரு asexual buds. புரிஞ்சுதா?
Then gemma will be detached from the parent body and germinate to form new individual. Later என்ன ஆகும் அந்த gemma வந்துட்டு it will be detached from the plant body. The gemma cups ஓட gemma will be detached from the plant body and grow as a new bryophyte. புரிஞ்சுதா? Understood? Asexual reproduction புரிஞ்சுதா? By fragmentation and also by formation of gemma cups. Then coming to sexual reproduction, very, very, very important as far as bryophytes is concerned. Male and female sex organs are produced on the same or different phalli. First point, same sex, I mean, male and female ரெண்டுமே same tallium produce ஆகலாம் or else different tallium produce ஆகலாம். Then sporophyte is differentiated into foot, sutta and capsule. I'll explain you what is sporophyte and what is foot, sutta and capsule. Then after meiosis, spores are produced within the capsule. These spores germinate to form free living gametophyte. இப்படி வாசிச்சா யாருக்குமே புரியாது. So I will be explaining over here. So, coming to sexual reproduction. First, sexual reproduction or general overview என்ன மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் நமக்கு ஃபியூஸ் ஆகும் கரெக்டா ஃபியூஸ் ஆகுறனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது ஜைகோட் அப்படிங்கிற ஒரு இது ஃபார்ம் ஆக போகுது இந்த கண்டிஷன் வந்துட்டு கேமிட்டோஃபைட் பா அண்ட் திஸ் வில் பி ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன் ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன் ஸோ இந்த ஜைகோட் வந்துட்டு என்னவா ஃபார்ம் ஆகும்னா மைட்டோசிஸ் நடந்து எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகும் சி ஜைகோட் இஸ் அ சிங்கிள் யூனிசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஸோ மைட்டோசிஸ்னா என்ன ஈக்குவேஷனல் டிவிஷன் நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த ஒரு செல்லுல இருந்து நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகி இதை தான் என்னன்னு சொல்லுவோம் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எம்ப்ரியோ வந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆகும் தட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் நடக்கும் இந்த எம்ப்ரியோல டெவலப்மெண்ட் நடந்து அதை தான் என்னன்னு சொல்லுவோம் ஒரு ஸ்போரோஃபைட் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க எம்ப்ரியோல டிஃபரன்சியேஷன் நடந்து அது ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும் அந்த ஸ்போரோஃபைட் ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் ஆகும் ஃபர்தரா டெவலப் ஆக போகுது டெவலப் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்னா ஃபுட் சிட்டா அண்ட் கேப்சியூல் வேர் இஸ் தட் ஃபுட் சிட்டா அண்ட் கேப்சியூல் இதெல்லாம் ஃபார்ம் பண்ண போகுது இதுதான் ஒரு ஸ்போரோஃபைட் டிஃபரன்ஷியேட் ஆகி ஃபர்தரா டெவலப் ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் இதெல்லாம் ஃபுட் சிட்டா அண்ட் கேப்சியூல் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க தென் இந்த கேப்சியூல்ல என்ன நடக்கும்னா ஒரு செல் மட்டும் விச் இஸ் கால்ட் ஸ்போர் மதர் செல் அது என்ன பண்ணும்னா இட் வில் அண்டர்கோ மியோட்டிக் டிவிஷன்னா என்ன 2n வந்துட்டு என்ன மாறுறது அந்த மியோட்டிக் டிவிஷன் நடந்து நமக்கு ஸ்போர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இந்த ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல் நடந்து சூட்டபிள் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜெர்மினேட் ஆகும் ஜெர்மினேட் ஆகி நமக்கு கேமிட்டோஃபைட்டை ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த கேமிட்டோஃபைட் எதுக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ப்ளீஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க ஸோ மெயின் பிளான்ட் பாடி என்ன கேமிட்டோஃபைட் பிரையோஃபைட்ஸ்க்கு மெயின் பிளான்ட் பாடி கேமிட்டோஃபைட் அந்த கேமிட்டோஃபைட் மறுபடியும் ரீஸ்டோர் ஆகணும்ல கேமிட்டோஃபைட் இஸ் நத்திங் பட் என் கண்டிஷன் மறுபடியும் ரீஸ்டோர் ஆகணும் அதனால 2n இருக்கிற அந்த இது வந்துட்டு ஸ்போரோஃபைட்டா டெவலப் ஆகி ஃபூட்டிசிட்டா கேப்சூல்ல இருந்து என்ன வரும் ஸ்போர் மதர் செல் டு மியோட்டிக் டிவிஷன் அதுக்கப்புறம் ஸ்போர்ஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் புரிஞ்சுதா கிளியர் இவ்வளவுதான்ப்பா லிவர் ஓட்ஸ் சேம் திங் வில் பி கம்மிங் ஃபார் மோசஸோட ரீப்ரொடக்ஷன்லயும் அதே தான் வரும் ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா மறுபடியும் ரிவைன் பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஐ வில் ரிப்ளை யூ ஆல் ஸோ ப்ரொசீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தென் கம்மிங் டு மோசஸ் the predominant stage of life cycle of moss is the gametophytic condition or gametophytic stage அப்படின்னு சொல்லுவாங்க as we know bryophytesல இருக்கிற மாதிரி தான் பட் இட் ஹாஸ் டூ ஸ்டேஜஸ் இருக்கு லிவர் ஓட்ஸ்க்கும் மோசஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இதுல டூ ஸ்டேஜ் இருக்கு ஒன்னு புரோட்டோனிமா ஸ்டேஜ் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் த லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க தென் புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னா என்ன இட் டெவலப்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் அ ஸ்போர் டைரக்டா ஸ்போர் அதாவது ஸ்போர் மதர் செல் கேப்சூல் இருக்கும் கேப்சூல்ல இருந்து ஸ்போர் மதர் செல் வரும் அந்த ஸ்போர் மதர் செல்ல இருந்து ஸ்போர் வரும் அந்த
ஸ்போர்ல இருந்து டைரக்டா டெவலப் ஆகுற அந்த ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவோம், புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ creeping green branched and frequently filamentous ஸ்டேஜா இருக்க போது. இதோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான்ப்பா. creeping green branched and filamentous ஸ்டேஜா இருக்கும். தென் லீஃபி ஸ்டேஜ்னா என்ன? இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த செகண்டரி புரோட்டோனிமா. புரோட்டோனிமாலேயே பிரைமரி புரோட்டோனிமா இருக்கு, செகண்டரி புரோட்டோனிமா இருக்கு. அந்த செகண்டரி புரோட்டோனிமால இருந்து வர்றதுதான் அந்த லீஃபி ஸ்டேஜ். Understood? It develops from secondary protonema as a lateral bud. They consist of upright, slender, axis-bearing, spirally arranged leaves இருக்கும். They are attached to soils through multicellular and branched rhizoids. This stage bear the sex organs. புரிஞ்சுதா? liverwortsல unicellular rhizoids இருக்கும் and mosesல multicellular rhizoids இருக்க போது. They are attached to soil through multicellular and branched rhizoids இருக்கும். Description is very important. Examples are very important. Then this stage will be bearing the sex organ. மறுபடியும் the reproduction takes place and again இந்த புது மோசஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் தான் ரிப்பீட் ஆக போகுது. புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? தென் கம்மிங் டு ரீப்ரொடக்ஷன், as I said, fragmentation இருக்க போது அண்ட் ஆல்சோ பட்டிங் இங்க அடிஷ்னலா வரப்போகுது. பட்டிங்னா என்ன? பேரண்ட் பாடி இருக்கு. அந்த பேரண்ட் பாடியில ஒரு இலாங்கேஷன் which is called budன்னு சொல்லுவோம். அந்த பட் enough மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் they will be detached from the plant body and will be forming as a new organism. அதுதான் பட்டிங்னு சொல்லுவோம். அந்த பட்டிங் கண்டிஷன்ல PYQ பட்டிங் கண்டிஷன் மெயினா எங்க நடக்கும்? செகண்டரி புரோட்டோனிமா ஸ்டேஜ்ல நடக்க போகுது. செகண்டரி புரோட்டோனிமா ஸ்டேஜ்ல நடக்கும். Then reproduction. Coming to reproduction, same thing as we have dealt with liverworts. அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. So Antheridia and Archegonia are produced at the apex of the leafy shoots. Antheridia, Archegonia இருக்கு. After fertilization என்ன ஆகும்? Zygote develops into sporophyte having a fruit, sita and capsule. The sporophyte is டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்போரோஃபைட் ஸ்டேஜஸ் கொஞ்சம் இலாபரேட்டா இருக்கும் போது, கொஞ்சம் லாங்கர் டியூரேஷனுக்கு வரப்போகுது. ஜென்ரலாவே என்ன நடக்கும்? ஸ்போரோஃபைட் வந்து கொஞ்ச நாள் இருக்கும். பட் இங்க அதை விட கொஞ்சம் அதிகமான டேஸ்க்கு இருக்கும். ஸ்போரோஃபைட் இன் mosses is more elaborate than in liverworts. Then the capsule contains spores. That spores are formed after meiosis. Same thing நான் liverwortsக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். இந்த கதை தான் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? These slides are prepared directly from NCERT. So slides தானே omit பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. எல்லா என்சிஆர்டி லைன்ஸும் நான் இந்த ஸ்லைட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் பி சீரியஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Liverworts. This capsule contains spores. Spores are formed after meiosis. Mosses have an elaborate mechanism of spore dispersal. So ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, அதுல வந்துட்டு liverwortsல unicellular rhizoids இருக்க போது அண்ட் மோசஸ்ல மல்டி செல்லுலார் அண்ட் பிரான்ச்டு rhizoids இருக்கும். ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன் வந்துட்டு மோசஸ்ல கொஞ்சம் இலாபரேட்டா இருக்கும். ஸ்போர் டிஸ்போசல் மெக்கானிசமும் மோசஸ்ல கொஞ்சம் இலாபரேட்டா இருக்க போது. இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மோசஸ்: Funaria, Sphagnum, Polytrichum. Examples what? Funaria, Sphagnum, and Polytrichum. Funaria, Sphagnum, Polytrichum. Understood? So, இதோட mosses and liverworts complete பண்ணிட்டோம். இன்னும் questions மட்டும் solve பண்ணிட்டோம்னா we are done with bryophytes. Then we will be moving with pteridophytes. ஸோ பிரையோஃபைட்ஸ் புரிஞ்சாதான் டெரிடோஃபைட்ஸ் புரியும். ஸோ பிரையோஃபைட்ஸோட 3 செஷனையும் தெளிவா பார்த்துருங்க. தென் வி வில் பி மூவிங் ஆன் வித் டெரிடோஃபைட்ஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐ பி ஹெல்பிங் யூ அவுட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் செஷன். தென் வி வில் பி டீலிங் வித் question and answer in the next video. So thank you all. Follow and subscribe for more.